10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, today we are going to see the heading, the vertebral column. ஏற்கனவே வந்து axial skeleton introduction பார்த்துட்டீங்க, skull பார்த்தாச்சு. அதனோட next heading வந்து vertebral column. The vertebral column is also called as backbone. Backbone, ஏன் backbone அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட பேக் சைடில் டார்சல் சைடில் வந்து இந்த போன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பேக்போன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 33 serially arranged vertebrae which are interconnected by cartilage known as intervertebral discs. ஓகே, இது வந்து எப்படி வந்து கனெக்டாக இருக்குது? தெர் ஆர் 33 போன் ஜாயின்ட்ஸ். இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே சிங்கிள் போன் கிடையாது. போன் வந்து ஜாயிண்ட் ஆகி வந்து லென்த்தியாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது. இதில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 33 போன் ஜாயின்ட்ஸ் வந்து இருக்குது. டோட்டலாக 33 போன் ஜாயின்ட்ஸ். சீரியல் அரேஞ்ச்டு, அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்குது. அங்கங்கே வந்து பல்ஜ் ஆகாமல் சீரியலாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது. சீரியல் அரேஞ்ச் வெர்டிப்ரே which are interconnected by cartilage. இப்போ இந்த ஒவ்வொரு போனையும் வந்து மிடில் வந்து எடுத்து வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னா கார்டிலேஜ் வந்து கனெக்ட் பண்ணுது. அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க், ரெண்டு போனுக்கு இடையில் உள்ள இந்த கார்டிலேஜ், இது என்ன சொல்கிறோன்னா இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க். ரெண்டு வெர்டிப்ராவுக்கு இடையில் உள்ள டிஸ்க், அதனால் இது என்ன சொல்கிறோம் இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க். The vertebral column extends from the base of the skull to the pelvis and forms the main framework of the trunk. ட்ரங்க்னா நம்மளோட அப்டமன் ரீஜியன், அதான் வந்து ட்ரங்க். அதாவது ஃப்ரம் த ஹெட் டு த அப்பர் தை ரீஜியன், அதான் வந்து ட்ரங்க் ரீஜன். ட்ரங்க் ரீஜன் ஃபுல்லாக வந்து நமக்கு எது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இந்த பேக் போன் தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. The vertebral column extends from the base of the skull. ஸ்கல் நம்ம மண்டோட பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது? லோவர் சைடு ஸ்கல் டு த பெல்விஸ். பெல்விஸ்னால் ஹிப் ரீஜியன், நம்மளோட ஹிப் ரீஜன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அண்ட் ஃபார்ம்ஸ் தி மெயின் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தி ட்ரங்க். நம்மளோட ட்ரங்க் ரீஜனோட மெயின் ஃப்ரேம் ஒர்க்கே வந்து இந்த போன் தான். இந்த போனில் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்க முடியாது. நம்ம வந்து அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக வந்து எந்திரிச்சு வந்து நிற்க முடியாது. The vertebral column has 5 major regions. இதில் வந்து 5 மேஜர் ரீஜன்ஸ் இருக்குது. வெர்டிபிரல் காலத்தில் வந்து நம்ம 5 ரீஜன்ஸை வந்து டிவைட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா 5 மேஜர் ரீஜன்ஸ். தீஸ் ஆர் cervical. ஃபஸ்ட்டு வந்து cervical region, then thoracic region, lumbar, sacrum, coccygeal region. 5 regions. அதில் வந்து ஃபஸ்ட்டு cervical அப்படின்னா வந்து நெக்கு, thorax region, lumbarனா வந்து ஹிப் ரீஜன், பிலோ த ஹிப் வந்து sacrum, லாஸ்ட் வந்து காக்சிக்ஸ் அப்படின்னா வந்து டெயில் போன்ஸு. நம்ம குரங்குலேருந்து தான் நம்ம வந்தோம் அப்படின்னா ரெம்னன்ஸு, அதனோட அடையாளம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இந்த டெயில் போன்ஸாக வந்து அதனோட அடையாளம். நம்ம குரங்குலேருந்து தான் வந்தோம் அப்படின்றதுக்கு வந்து அதனோட அடையாளம் ரெம்னன்ஸ் என்ன அப்படின்னா இந்த 4 போன்ஸு. காக்சிஜியல் போன். நமக்கு வால் இருக்குதா அப்படின்னா இருக்குது, ஆனால் வந்து ஹைடு உள்ளுக்குள்ளே வந்து மறைஞ்சிருக்குது. ஓகே, cervical, thoracic, lumbar, sacrum. Sacrum வந்து நமக்கு 5 போன்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கும். 5 sacral vertebrae found in the infant which are fused to form 1 bone in the adult. Infant குழந்தை பிறக்கும்போது வந்து இந்த போன் வந்து 5 போன்ஸாக வந்து டிவைட் ஆகி தான் இருக்கும். அப்படியே வந்து க்ரோ ஆக என்ன ஆகும்னா இது ஃபியூஸ் ஆகி சிங்கிள் போனாக வந்து மாறிடும். சிங்கிள் போனாக ஒரே போனாக 5 போன்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி சிங்கிள் போனாக இருக்கு வந்து மாறிடுது. அதை சாக்ரம்னு சொல்கிறோம், சாக்ரல் போன். அடுத்து வந்து காக்சிக்ஸ், இந்த டெயில் போன்ஸ் அப்படின்னு சொன்னால அந்த டெயில் போன்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 போன்ஸ். 4 காக்சிஜியல் வெர்டிப்ரே ஃபவுண்ட் இன் த இன்ஃபன்ட்ஸ் விச் ஆர் ஃபியூஸ் டு ஃபார்ம் 1 போன் இன் அடல்ட். அடல்ட்டில் வந்து சிங்கிளாக வந்து மாறிடும். இந்த போன் வந்து எப்படி இருக்குன்னா, இதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது பாருங்கள். இது வந்து நமக்கு இந்த ப்ராடாக இருக்கிறது வந்து சாக்ரல் போன், அதுக்கு கீழே வந்து ஒரு
ஸோ ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா காக்சிஜியல் வெர்டிப்ரே. தெர் ஆர் 4 போன்ஸ் இன் தி இன்ஃபேன்ட்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது நியூ பார்ன் இன்ஃபேன்ட்னா வந்து நியூ பார்னில் வந்து 4 போன்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். அதை வந்து க்ரோ ஆகும்போது என்ன ஆகிடுது, ஃப்யூஸ் ஆகி சிங்கிள் போனாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அப்போ நம்ம வந்து 33 அப்படின்றது நமக்கு வந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 26 போன்ஸ் தான் வந்து நமக்கு இருக்கும். 26 தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த 4 போன்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கிறதுனால நம்ம 33 போன் ஜாயின்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, தென் இப்போ அதில் 5 மேஜர் ரீஜன்ஸ் பார்த்தோம். சர்விக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரல், காக்சிக்ஸ். அதெல்லாம் சாக்ரம் வந்து 5 போன்ஸ் ஃபியூஸ் ஆகி சிங்கிள் போனாக அடல்ட்டில் இருக்குது. இன்ஃபேண்ட்ஸில் 5 போன்ஸ் இருக்கும். காக்சிக்ஸில் வந்து 4 காக்சிஜியல் வெர்டிப்ரா இருக்குது. இன்ஃபேண்ட்டில், அடல்ட்டில் வந்து சிங்கிள் போன். தென் ஈச் வெர்டிப்ரா ஹாஸ் சென்ட்ரல் ஹாலோ போர்ஷன், தட் இஸ் த நியூரல் கெனால். இப்போ நமக்கு வந்து இந்த வெர்டிப்ரல் காலத்தில் வந்து சென்ட்ரலில் வந்து ஒரு கெனால் இருக்கும், டியூப் மாதிரி இருக்கும். அது வந்து அதுக்குள்ளே என்ன வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு, த்ரூ விச் ஸ்பைனல் கார்டு பாசஸ். நம்ம பிரெயின்லேருந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகக்கூடிய ஸ்பைனல் கார்டு வந்து நமக்கு ஹிப் ரீஜன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதுக்கு வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா, இந்த வெர்டிப்ரல் கார்டோட சென்டர் ரீஜனில், சென்ட்ரல் கனாலுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா இந்த ஸ்பைனல் கார்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஈச் வெர்டிப்ரா ஹேஸ் அ சென்ட்ரல் ஹாலோ போர்ஷன், த நியூரல் கெனால் through which the spinal cord passes. The first vertebra is called as atlas. இப்போ நம்ம வந்து இந்த வெர்டிப்ரேல வந்து ஃபஸ்ட் வெர்டிப்ராவுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க, அட்லஸ் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் த செகண்ட் வெர்டிப்ரா இஸ் கால்ட் அஸ் ஆக்சிஸ். செகண்ட் வெர்டிப்ரா என்ன அப்படின்னா ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வெர்டிப்ராவுக்கு என்ன நேம், அட்லஸ். செகண்ட் வந்து ஆக்சிஸ். அட்லஸ் இஸ் ஆர்டிகுலேட் வித் தி ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ். காண்டைல்ஸ் அப்படின்னா வந்து இட் இஸ் a round prominence at the end of the bone, most often part of the joint, that is an articulation with another bone. ஒரு போன்லேருந்து இன்னொரு போனோட ஜாயின் ஆகி ஆர்டிகுலேட் அப்படியே வந்து மூவ் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர், அது என்ன சொல்கிறோன்னா காண்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரவுண்டாக இருக்கும், பந்து மாதிரி ரவுண்டாக இருக்கும், அதை காண்டைல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். இட் ரெஃபர்ஸ் டு த லார்ஜ் ப்ராமினன்ஸ் which often provides structural support to the overlying hyaline cartilage. It bears the brunt of the force extended from the bones. Example, knee joints. knee jointsல வந்து நமக்கு இந்த balls like ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை காண்டைல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அதாவது knee joint அப்படின்றத வந்து நம்ம hinge joint அப்படின்னு சொல்லுவோம். formed by the femoral, lateral and medial condyles. ஓகே, தென் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா அட்லஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஆக்சிபிட்டல் காண்டைலோட வந்து ஜாயின் ஆகிருக்கு. இப்போ ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னா நம்மளோட பிரெயினில், அதாவது ஸ்கல் போனில் வந்து நமக்கு பேக் சைடில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சிபிட்டல். லோபில் வந்து நமக்கு 4 லோப் சொல்லுவோம், ஃப்ராண்டல் லோப், பெரைட்டல், டெம்போரல் அண்ட் ஆக்சிபிட்டல் லோப். ஆக்சிபிட்டல் அப்படின்றது நமக்கு ரியர் சைடு, பேக் சைடில் இருக்க அந்த போன். இதனோட காண்டைல்ஸ், இதனோட எண்டில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஸ்ட்ரக்சரோட எது வந்து ஜாயின் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் வெர்டிப்ரா, தட் இஸ் அட்லஸ். அட்லஸ் வந்து இந்த நம்மளோட பேக் சைடு, ஸ்கல்லோட பேக் சைடில் ஆக்சிபிட்டல் போனோட வந்து ஜாயின் ஆகிருக்குது. ஓகே, தென் த வெர்டிபிரல் காலம் protects the spinal cord, support the head and serves at the point of attachment for the ribs and the musculature of the back. Okay, vertebral column protects the spinal cord, support the head and serves the point of attachment for the ribs. vertebral column அப்படின்றது நமக்கு வந்து எதை வந்து பாதுகாக்குது, எதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்பைனல் கார்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் சப்போர்ட் த ஹெட்டை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம ஹெட் வந்து கரெக்டாக வந்து பொசிஷனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து நமக்கு vertebral column தான் வந்து ரீசன். அண்ட் சர்வ்ஸ் த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஃபார் தி ரிப்ஸ். ரிப்ஸோட அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து பாயிண்ட்டாக இருக்குது. பேக் சைடில் நமக்கு வந்து ரிப்ஸ் வந்து எதோட அட்டாச் ஆகிருக்கும், vertebral காலத்தில் தான் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் மஸ்குலேச்சர் ஆஃப் தி பேக் சைடு வந்து மசில்ஸில் வந்து எதோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த vertebral காலத்தோடு தான் வந்து நமக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த vertebral காலம் வந்து என்னென்ன போன்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்குது அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா த ஸ்டர்னம் அண்ட் ரிப் கேஜ் தான் வந்து அதனோட ஜாயினிங். ஓகே, த ஸ்டர்னம், செஸ்ட் போன், vertebral காலம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஆக்சியல் ஸ்கெலட்டல் சிஸ்டத்தில் வந்து ஸ்டர்னம், அதர்வைஸ் நோன் அஸ் செஸ்ட் போன். இந்த ரிப் கேஜ் வந்து அட்டாச் ஆகிருக்க இந்த போனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
ஸ்டானம் போன் அப்படி சொல்கிறோம். இல்லை செஸ்ட் போன், பெரிய அப்படியே வந்து ஒரு கத்தி மாதிரி இருக்கும் பாருங்கள் சென்ட்ரலில், இதான் வந்து ஸ்டானம் போன். ஸ்டானம் இஸ் அ ஃப்ளாட் போன் ஆன் தி மிட் வென்ட்ரல் லைன் ஆஃப் தி தொராக்ஸ். மிட் வென்ட்ரல் மிடில் இருக்குது, வென்ட்ரல் சைடு, வென்ட்ரல் அப்படின்றது நமக்கு வயிற்று பகுதியில் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்டமன் ரீஜன்லாம் வந்து வென்ட்ரல் சைடு, நம்மளோட முதுகு பக்கம் வந்து டார்சல் சொல்லுவோம். அப்போ மிட் வென்ட்ரல் லைன் ஆஃப் தி தொராக்ஸ், தொராசிக் ரீஜனில் இருக்குது, மிடில் இருக்குது, வென்ட்ரல் சைடு இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ஸ்பேஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் ஆஃப் தி தொராசிக் ரிப்ஸ் அண்ட் அப்டாமினல் மசில்ஸ். அப்டாமினல் மசில்ஸ் எல்லாம் வந்து இதோட வந்து அட்டாச்சாக இருக்குது. ப்ளஸ் வந்து ரிப் போன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எதோட அட்டாச்சாக இருக்குதுன்னா இந்த ஸ்டானம் போனோட தான் அட்டாச்சாக இருக்கும். ஓகே, ஸ்டானம் it is otherwise known as chest bone. It is a flat bone on the mid-ventral line of the thorax. It provides space for attachment of the thoracic ribs and abdominal muscles. Next வந்து rib cage. next axial skeleton ஓட structure வந்து என்ன அப்படின்னா rib cage. There are 12 pairs of ribs. There are 12 pairs. நமக்கு டோட்டலாக வந்து இந்த rib bones வந்து எவ்வளோ இருக்குன்னா 12 pairs இருக்குது. Each rib is thin flat bone connected dorsally to the vertebral column and ventrally to the sternum bone. இப்போ இந்த ரிப் போன்ஸ் வந்து ரவுண்டாக அப்படியே வளைஞ்சிருக்குது. பேக் சைடில் வந்து எதோட வந்து அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னா வெர்டிபிரல் காலத்தோட அட்டாச்சாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து அதாவது வென்ட்ரல் சைடில் வந்து இந்த ஸ்டானம் போனோட வந்து அட்டாச்சாக இருக்குது. அப்படியே வந்து ரவுண்டாக வந்து அட்டாச்சாக இருக்குது. Ventrally to the sternum. It has two articulation surfaces on its dorsal end. Hence, it is called as bicephalix. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா it has two articulation. ரிப்போன்ஸில் வந்து ரெண்டு ஆர்டிகுலேஷன் இருக்குது. டார்சல் எண்டு, ஆன் இட்ஸ் டார்சல் எண்டு, டார்சல் எண்டில் வந்து ரெண்டு ஹெட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பைசெஃபாலிக், செஃபலோ மீன்ஸ் ஹெட்டு, டூ ஹெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் டார்சல் எண்டில் வந்து பேக் சைடில் வந்து இந்த வெர்டிபிரல் காலத்தோட அட்டாச்ட் ஆகுதுல அதில் வந்து ரெண்டு ஹெட்ஸ் இருக்குது. அதனால் இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பைசெஃபாலிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நமக்கு இந்த போனில் வந்து ரெண்டு ஹெட்ஸ் இருக்குது பாருங்கள். இதை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது பாருங்கள். லாங் போனில் இது ஒரு ஹெட்டு, இது ஒரு ஹெட்டு. இந்த மாதிரி வந்து இந்த வெர்டிபிரல் காலத்தில் வந்து அட்டாச்ட் ஆகக்கூடிய ரீஜனில் வந்து ரெண்டு ஹெட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா bicephalic. It has two articulation surfaces on its dorsal end, hence called bicephalic. The first 7 pairs of ribs are called true bones, true ribs. இதில் வந்து 12 pairsல வந்து ஃபஸ்ட்டு 7, இப்போ இந்த கரெக்டாக வந்து நமக்கு இந்த ஸ்டானம் போன் வரைக்கும் இருக்கக்கூடிய ரிப் போன்ஸு, இந்த 7 போன்ஸை வந்து நமக்கு டேரெக்டாக வந்து அட்டாச்ட் ஆகிருக்கும். இதோட ஸ்டானம் போனோட வந்து சிங்கிளாக ஒன்று தனித்தனியாக வந்து அட்டாச்ட் ஆகிருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரூ ரிப்ஸ் ஆர் வெர்டிப்ரோஸ்டானல் ரிப்ஸ். அதாவது வெர்டிப்ரல் காலத்துலேயும் அட்டாச்சாக இருக்குது, முன்னாடி வந்து ஸ்டானத்தோடய அட்டாச்சாக இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெர்டிப்ரோஸ்டானல் ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா டேரெக்டாக வந்து ஜாயின் ஆகிருக்கிறதுனால ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். எவ்வளோ அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 pairs of ribs are called as true ribs or vertebrosternal ribs. Dorsally they are attached to the thoracic vertebrae. அதாவது டார்சல் சைடு பேக் சைடில் வந்து வெர்டிபிரல் காலத்தோட வந்து அட்டாச்ட் ஆகிருக்குது. அண்ட் வென்ட்ரலி கனெக்டட் டு தி ஸ்டானம், வென்ட்ரல் சைடில் அப்டாமினல் ரீஜனில் வந்து எதோட அட்டாச்ட் ஆகிருக்கு, ஸ்டானத்தோட வந்து அட்டாச்ட் ஆகிருக்கு. வென்ட்ரலி கனெக்டட் டு தி ஸ்டானம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹைலின் கார்டிலேஜ். ஹைலின் கார்டிலேஜ் எதோட வந்து அட்டாச்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹைலின் கார்டிலேஜ். ஹைலின், வாட் இஸ் ஹைலின்? இட் இஸ் த கிளாஸ் லைக் பட் translucent cartilage found on many joint surfaces. It is also most commonly found in ribs, nose, larynx and trachea. அதாவது இது வந்து ஒரு கிளாஸ் லைக் ரொம்ப அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்டிலேஜ், டஃப் ப்ரோட்டீன். ஹைலின் அப்படின்றது வந்து டஃப் ப்ரோட்டீன், ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். It is pearl grey in color with film consistency and has a considerable amount of collagen. அதாவது இதில் வந்து கொலாஜன் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஹைலின் கார்டிலேஜில் வந்து எது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இது கொலாஜன் அப்படின்ற டஃப் ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் கண்டெயின் நோ நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் அண்ட் இட்ஸ் த ஸ்ட்ரக்சர் ரிலேட்டிவ்லி சிம்பிள். என்ன ஆகும் அப்படின்னா இதில் நர்வ்ஸ் வந்து கிடையாது, பிளட் வெசல்ஸ் வந்து எல்லாம் மற்ற ஸ்ட்ரக்சரை ரிலேட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். எதுக்கு? ஹைலின் கார்டிலோட ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிள். ஏன்னா போன் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப
ப்ராமினெண்ட்டாக இருக்கும், காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைலின் கார்டிலேஜ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, இதில் வந்து பிளட் வெசல்ஸும் கிடையாதுன்னு சொன்னேன், நர்வ்ஸும் வந்து கிடையாது. வாட் இஸ் ஹைலின் கார்டிலேஜ்? It is the glass-like but translucent cartilage found on many joint surfaces. It is also most commonly found in ribs, nose, larynx, trachea. It is pearl gray in color with film consistency and has a considerable amount of collagen. கொலாஜன் அப்படின்றது வந்து டஃப் ப்ரோட்டீன். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மெயின் ப்ரோட்டீனே என்ன அப்படின்னா இந்த கொலாஜன் தான். அது வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹைலின் கார்டிலேஜில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது வந்து நமக்கு இந்த ரிப்ஸில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய கார்டிலேஜ். ஓகே, இட் கண்டெயின் நோ நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ரிலேட்டிவ்லி சிம்பிள். அதாவது இந்த கொலாஜன் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன கிடையாதுன்னா நர்வ்ஸும் கிடையாது, பிளட் வெசல்ஸும் கிடையாது. இதனோட ஸ்ட்ரக்சர் வந்து வெரி வெரி சிம்பிள். மற்ற ஸ்ட்ரக்சர், மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கார்டிலேஜோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஹைலின் கார்டிலேஜ். இப்போ இந்த ரிப் போன்ஸ் வந்து பேக் சைடில் வந்து வெர்டிபிரல் காலத்தோட டேரெக்டாக ஜாயின் ஆகிருக்கு. இந்த ஸ்டானம் போனோட வந்து ஜாயின் ஆகும்போது அதை டேரெக்டாக ஜாயின் ஆகாமல் இந்த ஹைலின் கார்டிலேஜ் தான் இதை வந்து ஜாயின் பண்ணுது. இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இதான் வந்து ஹைலின் கார்டிலேஜ். இது வந்து இந்த கலரில் இருக்குது, இது ஸ்டானம் போன், ரெண்டுக்கு இடையில வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இது வந்து ஹைலின் கார்டிலேஜ். இதான் வந்து ஃப்ரண்ட் சைடில் ஸ்டானத்தோட இந்த ரிப்போர்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணக்கூடிய கார்டிலேஜ். ஓகே, ஹைலின் கார்டிலேஜ். தென் the 8th and 9th pairs of ribs do not articulate directly with the sternum but join with the cartilaginous part of the 7th rib. இப்போ நமக்கு வந்து இந்த 7th, 8th, 9th இந்த 3 வந்து ஃபியூஸ் ஆகிருக்குது பாருங்கள். அப்படியே ஃபியூஸ் ஆகி இந்த 7த்தோட வந்து ஜாயின் ஆகிருக்கு. 7 வந்து இது வரைக்கும் இருக்குது, இது வந்து 8, 9, 10 இந்த 3 ஃபியூஸ் ஆகி 7ஓட வந்து ஜாயின் ஆகி இந்த ஸ்ட்ரக்சர் இந்த லாஸ்ட் ஸ்டானம் லாஸ்ட் எண்டில் வந்து ஜாயின் ஆகிருக்குது. அப்போ டேரெக்டாக வந்து ஜாயின் ஆகலை, டேரெக்டாக ஸ்டானம் போனோட இது வந்து ஜாயின் ஆகலை. ஸோ திஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபால்ஸ் ரிப்ஸ். இது என்ன சொல்கிறோன்னா 7, 9, 10 இந்த பர்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபால்ஸ் ரிப்ஸ் ஆர் வெர்டிப்ரோ கான்ட்ரல் ரிப்ஸ். கான்ட்ரல் ரிப்ஸ் என்ன சொல்கிறோன்னா இந்த கான்ட்ரல் அப்படின்றது கார்டிலேஜோட வந்து ஜாயின் ஆகிருக்குது. டேரெக்டாக வந்து எதோட ஜாயின் ஆகலை, ஸ்டானத்தோட ஜாயின் ஆகாமல் இந்த கான்ட்ரல் ரீஜியன், அதாவது இந்த கார்டிலேஜ் 7th கார்டிலேஜோட வந்து ஜாயின் ஆகிருக்கிறதுனால நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெர்டிப்ரோ கான்ட்ரல் ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட் 11th and 12th pairs of ribs are not connected ventrally. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்து இது இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இதுவும் இந்த இடத்துல நமக்கு ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்னு கொடுத்துருக்காங்களா 11th and 12th. இந்த 2 போன்ஸும் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து அட்டாச் ஆகலை. இதுவும் வந்து இந்த லாஸ்ட் 2 போன்ஸ் வந்து பேக் சைடில் வந்து அட்டாச் ஆகிருக்கு, ஃப்ரண்டில் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா therefore they are called as floating ribs or vertebral ribs. வெர்டிப்ரலில் மட்டும் ஜாயினாக இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம் vertebral ribs அப்படின்னு சொல்கிறோம். மற்றெல்லாம் வந்து இதோட ஸ்டானத்தோட ஜாயின் ஆகிருக்கு, டேரெக்டாக ஜாயின் ஆகிருக்கிறது வெர்டிப்ரல் ஸ்டானல் ரிப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இதை வந்து வெர்டிப்ரோ கான்ட்ரல் கார்டிலேஜோட ஜாயின் ஆகிருக்கிறதுனால வெர்டிப்ரோ கான்ட்ரல் ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் the rib cage protects thoracic vertebrae ribs and sternum together forms rib cage. இப்போ நமக்கு rib cage அப்படின்றத வந்து நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா thoracic vertebraவும் sternum போனும் வந்து ஃபியூஸ் 2 ஜாயின் ஆகி நமக்கு எந்த இதை வந்து கொடுக்குதுன்னா rib cage அப்படின்ற ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்குது. rib cage protects the lungs, heart, liver and also plays a role in breathing. இப்போ இந்த ரிப் கேஜுக்குள்ளே நமக்கு வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர், என்னென்ன ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, லங்ஸ், ஹார்ட், லிவர், இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து ரிப் கேஜுக்குள்ளே தான் அடங்கியிருக்குது. இதனோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னா பிளேஸ் அ ரோல் இன் ப்ரீதிங். இப்போ நம்ம ரிப் கேஜ்ன்றது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ரோல் இன் ப்ரீதிங். ப்ரீதிங் மூமெண்ட்டுக்கு இந்த ரிப் கேஜோட எக்ஸ்பான்ஷன் அண்ட் கண்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நமக்கு வந்து ரிப் கேஜ் இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக வந்து இதில் ஃபால்ஸ் ரிப்ஸ், ஃப்ளோட்டிங் ரிப்ஸ், தென் அதுக்கு முன்னாடி ட்ரூ ரிப்ஸை கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஸ்லிப் டெஸ்ட்டில், யூனிட் டெஸ்ட்டில், ஹாஃப் எலி, குவார்ட்டர்லி எதாவது கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வந்து இதை ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட படிச்சுக்கலாம். ஓகே, ரிப் கேஜ். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஆக்சியல் ஸ்கெலட்டல் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சியல் ஸ்கெலட்டல் சிஸ்டத்தில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா த ஸ்கல் போன், ஃபஸ்ட்டு வந்து ஸ்கல் போன் பார்த்தோம், அதுக்கடுத்து வந்து வெர்டிப்ரல் காலம், தென் sternum, the sternum, then rib cage.
ரிப் கேஜ் வந்து 4 ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சியல் ஸ்கெலட்டல் சிஸ்டத்தில் வந்து முடிச்சிருக்கிறோம். அடுத்து வந்து அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன். அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? அப்பெண்டிகுலார் சிஸ்டம், அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஓகே, the bones of upper and lower limbs, the bones of upper and lower limbs along with their girdles constitute the appendicular skeleton. Girdles அப்படின்னா என்ன? something that encircle ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்கிறோம்னா girdles அப்படின்னு சொல்கிறோம். சுற்றி அதை வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து கேடல், வளையம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், பெல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, the bones of the upper and lower limbs along with their girdles constitute the appendicular skeleton. The appendicular skeleton is composed of 126 bones. இப்போ இதில் வந்து 80 bones பார்த்தோம். இதில் ஆக்சியல் ஸ்கெலட்டல் சிஸ்டத்தில் வந்து 80 bones பார்த்தோம். ரிமைனிங் 126 bones included under the appendicular skeleton. ஓகே, அதில் வந்து இப்போ இந்த கேர்டல் வந்து நமக்கு 2 ஸ்ட்ரக்சராக வந்து டிவைட் பண்ணுறோம். பெக்டோரல் கேர்டல் அண்ட் பெல்விக் கேர்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிவைட் பண்ணிடுறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பெக்டோரல் கேர்டல். த அப்பர் லிம்ஸ் ஆர் அட்டாச் டு தி பெக்டோரல் கேர்டல். அப்பர் அப்படின்றத வந்து பெக்டோரல், அப்பர் லிம்ஸ் ஆர் அட்டாச் டு தி பெக்டோரல் கேர்டல். These are very light and allow the upper limbs degree of mobility not seen anywhere else in the body. இந்த ஸ்ட்ரக்சர் வேறு எங்கேயுமே கிடையாது, பாடியில் வந்து வேறு எங்கேயும் கிடையாது. இது வந்து லைட் ஸ்ட்ரக்சர். தீஸ் ஆர் வெரி லைட் அண்ட் allow the upper limbs degree of mobility. Mobility means movement, degree of rate of amount of mobility not seen anywhere else in the body. இது வந்து நமக்கு கை மூமெண்ட் அப்படின்றது வந்து ரெகுலராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய இடத்துல பண்ணுறது வந்து நம்ம கை மூமெண்ட் தான். பட் எங்கேயுமே வந்து இவ்வளோ மூமெண்ட் வந்து கிடையாது. நம்ம ரெகுலராக வந்து எல்லாத்துக்குமே வந்து எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கை மூமெண்ட் தான். ஹேண்ட்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும். ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இல்லாதப்போ ஹேண்ட் மூமெண்ட்லேயே நம்ம வந்து ஆக்ஷன், அதாவது ஆக்ஷன் லாங்குவேஜ் சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம கையால் தான் வந்து ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறோம். இது மாதிரி கை தான் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெயின் ஆர்கன் அப்படின்ற மாதிரி அதில் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, டிகிரி ஆஃப் மொபிலிட்டி நாட் சீன் எனிவேர் எல்ஸ் இன் தி பாடி. த girdles ஆர் ஃபார்ம் ஆஃப் 2 halls. இந்த பெக்டோரல் கேர்டல் அப்படின்றது வந்து 2 பகுதியாக நமக்கு வந்து நம்மளோட ரைட் சைடில் லெஃப்ட் சைடு 2 சைடுமே இருக்கக்கூடிய ஹால்ஸ் 2 பகுதியாக வந்து பிரிஞ்சிருக்கு. இஃப் ஈச் ஹாஃப் ஆஃப் தி பெக்டோரல் கேர்டல் கன்சிஸ்ட் ஆஃப், இப்போ இந்த பெக்டோரல் கேர்டல் வந்து நமக்கு இல்லை ஒரு சைடு மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க, 2 ஹாஃபாக வந்து டிவைட் ஆகிருக்கும். அதில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் கிளாவிக்கல். இப்போ பெக்டோரல் கேர்டல் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு எது ஆர்கன்ஸ் அப்படின்னா கிளாவிக்கல் ஆர் காலர் போன் அண்ட் ஸ்கேப்புலா. 2 ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. மெயினாக வந்து கிளாவிக்கல் அண்ட் ஸ்கேப்புலா. கிளாவிக்கல் otherwise known as collarbone and scapula. இதான் வந்து பெக்டோரல் கேர்டல். ரைட் சைடில் ஸ்காப்புலாவும் கிளாவிக்கலும் இருக்குது, அதேமாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஸ்காப்புலா அண்ட் கிளாவிக்கல் இருக்குது. வாட் இஸ் ஸ்காப்புலா? Scapula is a thin, large, triangular bone situated in the dorsal surface of the rib cage between the 2nd and 7th ribs. இப்போ இந்த ஸ்காப்புலா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பு, லார்ஜ் போன், பெருசாக இருக்கும், தின்னாக இருக்கும், நான் ஃப்ளாட்டாக தின்னாக இருக்கும், ட்ரையாங்குலர் போன் சிச்சுவேட்டட் இன் தி டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் தி ரிப் கேஜ் பிட்வீன் த 2nd and 7th ரிப்ஸ். 2nd ரிப்பில் ஆரம்பித்து 7th ரிப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. பேக் சைடில் நமக்கு அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கலாம், அந்த போன் தான் வந்து ஸ்காப்புலா அப்படின்னு சொல்கிறோம். 7th ரிப்ஸ். இப்போ 1 மார்க் கொஸ்டில் கேட்பாங்க, எக்ஸ்டெண்ட் பிட்வீன் டேஸ் அண்ட் டேஸ் ரிப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2nd and 7th ribs. It has a slightly elevated ridge called the spine which projects at the flat expanded process called acromion. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதில் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி எப்படி இருக்குன்னா ஸ்பைன் லைக் ஒரு முள் மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது பாருங்கள், ஸ்பைன். It has a slightly elevated ridge called spine which project as a flat expanded process called acromion. இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏக்ரோமியன் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்வோம், ஏக்ரோமியன் ப்ராசஸ் அப்படி சொல்வோம், ஏக்ரோமியன் ப்ராசஸ். த கிளாவிக்கல் ஆர்டிகுலேட்ஸ் வித் திஸ் ப்ராசஸ். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து எது வந்து ஜாயின் இருக்குன்னா கிளாவிக்கல் அப்படின்ற ஸ்ட்ரக்சர், இதான் வந்து கிளாவிக்கல். கிளாவிக்கல் வந்து இந்த ஏக்ரோமியன் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து ஆர்டிகுலேட் ஆகிருக்கு, அட்டாச்ட் ஆகிருக்குது. Okay, the clavicle articulates with this process. Below the acromion is the depression.
கால்ட் glenoid cavity or glenoid fossa அப்படி சொல்லுவோம். இந்த ஏக்ரோமிட் ஸ்ட்ரக்சருக்கு இடையில வந்து அப்படியே வந்து ஒரு கேவிட்டி ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அது என்ன சொல்கிறோன்னா glenoid cavity which articulates with the head of the humerus to form shoulder joint. இது வந்து இந்த கேவிட்டி வந்து எதோட வந்து ஆர்டிகுலேட் ஆகிருக்கு, ஹியூமரஸ் அப்படின்றது வந்து நம்மளோட அப்பர் ஆர்ம் மேலே உள்ள பகுதி, இந்த கையோட ஹியூமரஸ் ரீஜன் வந்து அதனோட ஹெட் வந்து எதில் வந்து ஆர்டிகுலேட் ஆகிருக்கு அப்படின்னா glenoid cavity ஆர் glenoid fossaன்னு சொல்லுவோம். glenoid fossa இந்த ரீஜனோட அட்டாச் ஆகிருக்கா இந்த பார்ட் glenoid cavity which articulates with the head of the humerus to form shoulder joint. இதான் வந்து நமக்கு வந்து shoulder joint அப்படி சொல்கிறோம். Each clavicle is a long slender bone with two curvature which lies horizontally and connects axial skeleton with the appendicular skeleton. இப்போ clavicle அப்படின்றது வந்து நம்மளோட நெக்கு பக்கத்தில் நல்லா அது வந்து விசிபிளாக இருக்கக்கூடிய போன். இது வந்து நமக்கு பார்த்த உடனே டக்குன்னு முன்னாடி தெரியக்கூடிய போன் clavicle. இது வந்து லாங் ஸ்லெண்டர் நீளமாக இருக்குது, ஸ்லெண்டராக இருக்கும். Two curvature which lies horizontally and connects axial skeleton with the appendicular skeleton. ஆக்சியல் அண்ட் அப்பெண்டிகுலர் ரெண்டோட வந்து ஜாயின் ஆகிற இந்த பார்ட் எது, இந்த கிளாவிக்கல் அப்படின்ற லாங் ஸ்லெண்டர் போன் ரெண்டோட வந்து ஜாயின் ஆகுது. ஆக்சியல் அண்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஹரிசாண்டலாக அப்படியே வந்து நம்மளோட வெர்டிகுலாக இருக்காது, இது வந்து அப்படியே ஹரிசாண்டலாக இருக்குது. இது வந்து வெர்டிகுலாக இருக்குதா, இது வந்து ஹரிசாண்டலாக வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டனையும் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லாங் ஸ்லெண்டர் போன். இதில் வந்து ரெண்டு கர்வேச்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகேவா, இது வந்து கிளாவிக்கல் வந்து நமக்கு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட கையை வந்து தூக்கவே முடியாது, எதுக்குமே அசைக்க முடியாது. இந்த போன் வந்து ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டு. இந்த கிளாவிக்கில் சின்னதாக பிரேக் ஏதாச்சும் ஆகிடுச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட கையை டோட்டலாக வந்து அசைக்கவே முடியாது. ஓகே, இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா பெக்டோரல் கேடில் வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்காப்புலா அப்படின்ற லார்ஜ் ஃப்ளாட் ட்ரையாங்குலர் ஷேப் போனும் ப்ளஸ் வந்து என்ன லாங் ஸ்லெண்டர் ஹரிசாண்டல் போன். இந்த ரெண்டும் தான் வந்து எதை ஃப்ரேம் பண்ணுது அப்படின்னா பெக்டரல் கேடில் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை வந்து ஃப்ரேம் பண்ணக்கூடிய ரெண்டு ஸ்ட்ரக்சர். இல்லை glenoid கேவிட்டின்னு பார்த்தோம். அந்த glenoid கேவிட்டி அப்படின்றது இந்த ஏக்ரோமின் ஸ்ட்ரக்சருக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய கேவிட்டியை என்ன சொல்கிறோம், glenoid கேவிட்டி. இட் ஆர்டிகுலேட்ஸ் வித் தி ஹெட் ஆஃப் தி ஹியூமரஸ். இந்த ஹியூமரஸோட ஹெட்டில் வந்து ஆர்டிகுலேட் பண்ணக்கூடிய இந்த கேவிட்டி, இந்த பள்ளம் தான் வந்து என்ன சொல்கிறோம் glenoid கேவிட்டி. ஷோல்டர் ஜாயின் இதான் வந்து நமக்கு glenoid கேவிட்டி, அதர்வைஸ் நோன் அஸ் ஷோல்டர் ஜாயின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த ஸ்ட்ரக்சர் முடிச்சிருக்கோம் அப்படின்னா பெக்டோரல் கேடில், இட் இஸ் அப்பர் லிம். மேலே உள்ள கை மட்டும்தான் வந்து பார்த்துருக்குறோம். அதாவது அது ஃபுல்லாக பார்க்கல, எது மட்டும் பார்த்துருக்கோன்னா பெக்டரல் கேடில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அந்த வளையம் மட்டும்தான் பார்க்குறோம். அப்பர் லிம்ப் வந்து இன்னும் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.